நபிகள் நாயகத்தோட தலைமுடி Dress அவர் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இப்பவும் பாதுகாத்து வராங்க. எங்கன்னு சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசெண்டா ஆந்திரா கடப்பால இருக்க கமலாபுரத்துல லொகேட்டா இருக்கு தர்கா-ஏ கஃபாரியா தாங்க வந்திருக்கும். லொகேஷன் உங்களுக்கு தெரியலனா மேப்ல தர்கா-ஏ கஃபாரியான்னு போட்டா உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் காமிச்சிரும். பௌசே ஆலம் பயன்படுத்திய ஜிப்பா ஷரீஃப் இங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க. மக்கா, மதினா, துருக்கி, எகிப்து, ஆப்கானிஸ்தான், இது மட்டும் இல்லாம பக்தாத், இந்த மாதிரி பல நாடுகள் கலெக்ட் பண்ண நபிகளுடைய தலைமுடி, அவரோட வேர்வை துளி, அவர் யூஸ் பண்ண தட்டு, ஸ்பூன், இது மட்டும் இல்லாம அவருடைய தலப்பா துணி, முக்கியமா நபிகள் நாயகத்தோட Dress, அவர் யூஸ் பண்ண காலனி, இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க முக்கியமா ஹஸ்ரத் அலியோட கம்பளி, காலனியும் பாதுகாத்துட்டு வராங்க. ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் போருக்கு பயன்படுத்திய உடை, காலனியும் பாதுகாத்துட்டு வராங்க. சர்க்காரே சிஃபாத் ரஹமத்துல்லாஹி ஜிப்பா ஷரீஃப் அவருடைய காலனியும் பாதுகாத்துட்டு வராங்க. முக்கியமா சவுதியில இருக்க தாபாமலை போத்துற துணியும், இந்த மாதிரி பல பொருட்களை ஒரிஜினல் லைசன்ஸோட இந்த தர்கால மட்டும் பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அரிதான மதினாவோட பூட்டு, புனிதமான தாபாவுடைய பூட்டும் கையால எடுத்து பார்க்கும் போது நான் மெய்ஸ்ல இருந்தே போயிட்டேங்க. பழமை வாய்ந்த மொழியில எழுதப்பட்ட பலகையும் ஹுசூர் காஜா கரீபுன் நவாஸுடைய தலைமுடியும் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த மாதிரி பழமை வாய்ந்த அரிதான பொருட்கள்லாம் பார்க்க எந்த ஒரு மத வேறுபாடு இல்லாம நீங்க இந்த தர்கால வந்து பார்க்க முடியும். இந்த அரிதான பொருட்களை பார்க்க வர மக்களுக்கு அன்னதானம் வழங்குறாங்க. குணப்படுத்த முடியாத கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு ஓலி வாட்டர் கொடுத்து குணப்படுத்துறாங்க. இந்த இடத்தை ஜாரத் பண்ண 7 ல இருந்து 10 பேருக்கும் தாராளமா வரலாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு 2 நாள் முன்னாடியே புக் பண்ணிட்டு நீங்க வரலாம். ஏழை எளிய மக்கள் நீங்க சவுதி போக முடியாத நிலைமையில இருந்தீங்கன்னா தர்கா-ஏ கஃபாரியா மறக்காம வந்து பாருங்க. மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தர நம்பரை கனெக்ட்